ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நார்மல் வீடியோவாக இருக்க போகிறதில்ல நண்பர்களே. ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. எதிர்பாராத பல சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு நண்பர்களே. லாஸ்ட் 2 வாரமாக வாங்கின அடியில் பல அடிகள் வாங்கி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம், உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு வீடியோ போடுவேன் இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆக போகுது. இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே. டைட்டில் வந்து என்ன வச்சிருப்பேன்னு தெரில, ஆனால் நீங்கள் டைட்டிலில் பார்த்தது உண்மைதான். கைஸ், திரும்ப சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் நண்பர்களே. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சோகமான விஷயம் நடந்தாலும் நம்ம அதை வந்து எப்போவுமே ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போவோம் நண்பர்களே. ஆனால் இது எங்களால் ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியல. சால்ட் வாட்டருக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து சொல்லியிருப்பேன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நண்பர்களே சால்ட் வாட்டர் அப்படின்னு. ஆமாம், நம்ம கனவுல டிவியில் பார்த்துட்டு இருந்த மீனெல்லாம் ரியலாகவே பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இல்லை. இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நண்பர்களே. எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படி தானே? ஆமாம், பொதுவாக நம்ம வீடியோவில் எல்லாமே காட்டிடுவோம். ஆமாம், என்ன நடக்குதோ அப்படியே காமிப்போம். அதாங்க டிஃபரன்ஸ். எல்லா ப்ளஸையும் காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் உள்ள -1-2 மைனஸை வந்து நம்ம காட்டாமல் இருந்திருக்கோம். அதே நம்ம சொல்ல போகிறோம். 1-2 மைனஸ் தான் காமிக்காமல் இருந்தோம். இப்போ மொத்தமாகவே மைனஸ் ஆனதுனால இந்த மைனஸை எங்களால் மறைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அப்டேட் கேட்டு அவ்வளோதானே. இன்ஸ்டாகிராமில் டொமேட்டோ குரூப் நம்ம பஃபர் ஃபிஷ் எங்க பர்த்டேக்கு கூட ஒருத்தர் கமெண்ட்ல பர்த்டேலாம் இருக்கட்டு ப்ரோ, ஃபர்ஸ்ட் பஃபர் ஃபிஷ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் இந்த வீடியோ போட முன்னாடி இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டேன். இப்போ இங்க பாருங்க, என்ன ஸ்டோரி தெரியுமா? ஹாய் கைஸ், நான் உங்க ஜெனிஸ், இவர் எங்க அண்ணன் வினோத். நண்பர்களே, ஸோ வழக்கமாக நம்ம சாட்டர்டே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். இந்த வாரம் போட போகிற வீடியோ வந்து வழக்கமாக வர வீடியோ மாதிரி இருக்க போகிறதில்ல. சொல்லாமல் மறைச்சிடலாம் நினச்சேன், ஆனால் முடியல நண்பர்களே. லாஸ்ட் 2 வாரம் சரியான அடி. இந்த மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக கொஸ்டின் கேட்கணும்னா அது எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இங்கே பாருங்க, வந்துட்டே இருக்கு பாருங்க கொஸ்டின்ஸ் லைவா. இங்கே பாரு, வாட் ஜாப் ஆர் யூ கோயிங்? புட்ஜெட் ப்ரோ, உங்களுக்கு பட்ஜெட் எப்படி கட்டுப்படி ஆகுது? கரெக்டான கேள்வி. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ, உங்களுக்கு பட்ஜெட் எப்படி கட்டுப்படி ஆகுது கரெக்டா கேட்டிருக்காங்க பத்தியா. அதெல்லாம் பத்தி இன்னைக்கு பேச போறோம். நீங்க ஃபிஷஸ் பத்தி கண்டென்ட் பண்றனால உங்க வீட்ல அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது திட்டுவாங்களா ப்ரோ? கண்டிப்பா திட்டுவாங்க. நம்ம வேற வேலை இல்லாம மீனை போட்டு இது பண்ணிட்டு காரணம். ஆமா, நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, உனக்கு வேற வேலை இல்லையா, மீனை போட்டு என்ன பண்றீங்க? அப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டு வச்சிருக்காங்க நண்பர்களே. எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சேனல் ஆரம்பிச்சு 6 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி 3 இயர்ஸ். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவே வினோத் ப்ரோ இருக்காரு, இப்போ இருக்கான், கபிசும் இருக்கான். நாங்க 3 பேர் இப்போ வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கோம். இனிமேலும் சேர்ந்து தான் இருப்போம் நண்பர்களே. ஸ்டோரி எல்லாம் பெரிய ஸ்டோரி கைஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கதை தான். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து கிளாஸ் பையன் ஒருத்தன் வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்தான். 2019 நான் அப்போ எனக்கு யூடியூப்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த பையன்கிட்ட போய், தம்பி எப்படி இந்த மாதிரி யூடியூப் சேனல், ஃப்ரெண்டு பையன், அவன்கிட்ட போய் கேட்டேன் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது. அவன் அந்த டைம்ல 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாங்க கைஸ். அவன் 300 அப்போ 300னா 300 மில்லியன், ரொம்ப பெருசு. ஏன்னா 300 பேரை நீங்க கான்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். கேமிங் ஃப்ரீ ஃபயர் நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஃப்ரீ ஃபயர் ஏதோ ஒரு கேமிங் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டு இருந்தான். சரி, அப்போ இப்படி பண்றியே, அது எனக்கும் பண்ண ஆசையா இருக்கு, எப்படி இது எனக்கு சொல்லி கொடுப்பியான்னு போய் கேட்டேன். அடுத்த வார்த்தை சொன்னேன், அதெல்லாம் ஒன்னால முடியாது, அது ரொம்ப கஷ்டம், நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம வந்துட்டேன். அப்போ மைண்ட்ல டார்கெட் ஒன்று தான், சரி 300 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியா தாண்டி அவன்கிட்ட போய் சொல்லணும். அது சொல்லிட்டு இருந்தான் ப்ரோ, வீட்டுல இருந்து எப்படியாவது 300 தாண்டணும், அப்படி ஒவ்வொருத்தனையா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்னைக்கு அவன் அவமானப்படுத்தினதை முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அவனுடைய பேரை சொல்லாமா? அவன் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவனுக்கே வளர்ந்துருக்கும் பாருங்க. இப்ப கூட அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான். 19, 20, 21, 24, 25, 26 8 வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட். முயற்சி பண்ணுங்க, ஆனா இடையில கை விட்டுறாதுங்க. இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வரும் தெரியுமா? எவன் வீடியோ போடுவான், அதை வச்சு விடப்பட்ட எவன் பார்க்க போறான், நமக்கு தெரியும் மைண்டுக்குள்ள. இது போட்டா கிளிக் ஆகும், நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் நண்பர்களே. அதை மட்டும் நம்பி நம்பணும் அப்படின்னு வேற யாராவது சொன்னா கேட்க விட, காதலே வாங்காதீங்க. அடுத்தவங்க எது சொன்னாலும் காதலே வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த அக்வாரியம் பெட்ஸ் இந்த கண்டென்ட் வச்சு நிறைய வியூஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா சத்தியமா யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு இருந்துச்சு அந்த டைம்ல, ஓகே
எடுக்கலாம், கண்டிப்பா இதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணேன். இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தால கமெண்ட்ல சொந்தக்காரங்க எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாங்க, நீ என்கரேஜ் பண்ணாங்க எல்லாரும்? யாரும் என்கரேஜ் பண்ணல, ஒரு ஜீரோ சப்போர்ட் கைஸ் ஸ்டார்டிங்ல. கைஸ் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ற நிறைய பேர் கேட்டாங்க, சேனல் ஸ்டோரி சொல்லு ப்ரோ, எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்க. அதனால நண்பர்களே, உங்களுக்கு யாருனாச்சும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். அதனால பேச விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள 2 மணி நேரம் போவோம், கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். அதே மாதிரி நீங்க கேட்ட இன்ஸ்டால கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம வந்து இப்போ கண்டென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் ஆன்சர் பண்றேன். ஓகே, அப்புறம் தமிழ்ல அந்த வச்ச அந்த கதை என்ன நடந்துச்சு கைஸ். அப்புறம் நம்ம ஆசைப்பட்டு இங்க வந்து சால்ட் வாட்டர் ஜூவே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு மேலே 1 லட்சம் ரூபாய்க்கு செட்டை போட்டு கீழே 50,000 ரூபாய்க்கு டேங்க் செட் பண்ணி இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு உப்பை போட்டு தண்ணியை போட்டு எல்லாம் போட்டு மீனெல்லாம் விட்டாச்சு. இப்போ மீனெல்லாம் விட்டாச்சு. மீன்லாம் எவ்வளோ அழகா நீந்துது தெரியுதா கைஸ்? பாருங்க, எல்லாம் பைப்புக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கு. பைப்பை தூக்கி காட்டு ப்ரோ. அப்படி டொமேட்டோ குரூப் பைப்பு போட்டாலேருந்து உள்ளதான் போய் கிடக்கலாம். இதுவா வெளியவா? அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுருக்கு. எவ்ரிதிங் ஹேஸ் கான் நண்பர்களே. பஃபர் ஒன்று யாழ் மீனும் இல்லை. என்ன நடந்துச்சு தெரியுமா கைஸ்? இப்போ ஏதாவது வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வளர்க்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் வாங்குவேன். இப்போ கூட நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இப்போ யாராவது ஒரு யூடியூபர் ஏதாவது ஒரு பெட்டை வாங்கி ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த சுகர் கிளேடர் நினைக்கிறேன். சுகர் கிளேடர் வந்த நாள்ல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் டிஎம் வரும், சுகர் கிளேடர் வாங்க ப்ரோ. நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா அதை வாங்கி நான் மெயின்டைன் பண்ணி வளர்த்து கடைசி வரைக்கும் அதை வளர்த்துக்கிட மாட்டேன். அப்படியே அதை வளர்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது செத்து போச்சுன்னு வைங்க, அது செத்த டிப்ரெஷன்ல நான் 1 மாசம் உள்ள போயிடுவேன். அதனால ஏன்னா அது பாக்கெட்லேயே போட்டு வளர்க்குற அனிமல். இப்போ போட்டுட்டு நம்ம கமந்து படுத்தா கூட அதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இது வரைக்கும் இந்த சேனல்ல இந்த டேங்க்ல போட்ட எஃபர்ட் வேற எந்த டேங்கும் எனக்கு தெரிஞ்சு நான் போட்டதே இல்லை. எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்றது, லேபு கொடுத்து டெஸ்ட் பண்றது, அப்படி இப்படின்னு கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா முடியல. ஒரு டாக்டரே கூட வச்சு பார்த்துட்டு இருந்தோம். டேங்க் எல்லாம் பக்காவா செட் பண்ணி மீன்லாம் வாங்கி விட்டதை பார்த்துருப்பீங்க. என்னாச்சு அப்படின்னா லாஸ்டா நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட்டு கண்டுபிடிச்சி அங்க ஷார்க்லாம் பார்த்து ஒரு ஸ்பாட்டுக்கு போனோமே, அங்க இருந்து வந்து நம்ம மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம். கவனிச்சிங்களா? அந்த 6 லைன் சோப்பு அது இதுலாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த மீனுக்கு மேல இருந்த டிசீஸ் வந்து இந்த டேங்க்ல ஏதோ ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமா அவுட் ஆயிட்டு. எல்லாமே ஃபீமேல் குரூப்பரை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் ஆட் பண்றேன், பார்த்துருவாங்களா கைஸ்? நடக்கும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் தெரியாது. சத்தியமா அங்க போயிட்டு அந்த மீன்லாம் எடுத்துட்டு வந்ததுதான் தப்பு. விட்டுருமா கடல்ல கொண்டு? இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கு, கொண்டு விட்டா தப்பு. மழை வர வருது, நேரமே சரியில்லை கைஸ். நான் என்ன நடந்துன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை எனக்கு. பல பிரச்சனை இதுக்குள்ள போடு. நண்பர்களே, வண்டி எடுத்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக போனோம். ஆனால் சத்தியமாக முடியலை, அவ்வளோதான், எல்லாம் காலி, ஒன்றும் பண்ண முடியல. அந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம ஃபீமேல் குரூப்பர் இருக்குல்ல, ஜோடியாக நம்ம தக்காளிக்கு ஆட் பண்ணோமே, கடலில் கொண்டு போய் விட்டு காப்பாற்றிடுறோம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவோம். போகிற வழியில் காலி. எவ்வளோ தெரியுமா? லாஸ்ட் ஒரு வாரத்தில் இவ்வளோ டெட் பாடி நான் பார்த்துருப்பேன். இவ்வளோ காடி இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. தண்ணி வந்து பாய்சன் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேங்க் வந்து யூஸும் பண்ண முடியாதான். இதில் வேற எல்லாருமே வந்து ஷார்க்கு ஆட் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ரியாலிட்டி, இப்போ நம்ம டேங்க்ல வந்து எதுவுமே இல்லை. இனிமேல் இந்த டேங்க்ல எதுவும் ஆடும் பண்ண முடியாது. இந்த டேங்க் வந்து டோட்டல் ஃபெயிலியர். சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள அழுதுட்டு இருக்கேன் சீரியஸா. அது நீங்க வேணா ஏதாவது ஒரு மீனை வளர்த்து பாருங்களேன், கொஞ்சம் லாங்கா. அதை தொடர்ந்து ஒரு மீன் ரேட்டு கேட்டு பாருங்க, அப்பவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரேட்டு ஒரு விஷயம். வளர்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு வந்து பார்க்கும்போது அது இல்லாம போகும்போது அந்த ஃபீலிங் ஒன்று மெயின்டைன் பண்ண முடியல. இன்னொரு பெரிய தலைவலி எப்படி தெரியுமா? வீடியோ போட்டு முடிச்சிருவேன், ஈஸியாக வீடியோ போட்டு விட்டுருவேன். ஆனால் நீங்கள் அப்டேட் கேட்பீங்கல்ல, அந்த அப்டேட் கொடுக்க முன்னாடி நான் செத்துருவேன் நண்பர்களே. ஃப்ரெஷ் வாட்டர் கூட பல வருஷமாக பண்ணிருக்கனால அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது எங்களுக்கு. ஆனால் சால்ட் வாட்டரில் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நாலேஜ் இல்லாதனால தான் வெளியே இருந்து ஆள்லாம் வச்சு பண்ணோம். பட் அப்படி இருந்துமே ஃபெயிலியர் ஆகுது. நிறைய பேருக்கு இப்படி நடக்குமா? இது வந்து நமக்கு புதுசாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போக போக பழகிரும். அப்படின்னா போக போக இதெல்லாம் இருந்து கற்றுக்கிட்டு இது வந்து எண்டு கிடையாது நண்பர்களே. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். டயலாக் நம்ம விட்டுட்டு போகிறதுல ஸ்டார்டிங் தான் இது. நம்ம நினைச்ச மாதிரியே பெரிய பெரிய மான்சர் பிச்செல்லாம் நம்ம வளர்க்க போகிறோம், எல்லாமே நம்ம செட் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த டேங்க்ல என்ன பண்ண போறோம்ல எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் சால்ட் வாட்டர்ல வேற ஒன்று பெருசாக பண்ண போகிறோம் நண்பர்கள். நான் இனிமேல் சொல்ல விரும்பல, சொன்னாலே அது நடக்க மாட்டேங்குது. அதனால உங்களுக்கு பண்ணிட்டே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சர்ப்ரைஸா பண்ணுவோம். இது நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. ஹனிமூன் லாஸ்ட் வீடியோல செட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஹனிமூனு அப்படியே அந்த க்ளோன் ஃபிஷ், ஹனிமூனு அப்புறம் க்ளோன் ஃபிஷ். அது ஓகே, அது ஓரளவு நல்லா இருக்கு. அதுக்கு ஒன்றும் ஆகலை இது வரைக்கும். அதுக்கு இனி எப்போ என்ன ஆகும்னு தெரியல நண்பர்களே. அதனால இந்த சால்ட் வாட்டர் ப்ராஜெக்ட் வந்து அஃபிஷியலாக ஃபெயிலியர் நண்பர்களே, ஒத்துக்கிறேன். நான் நிறைய டிஎம்லலாம் வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கடைசி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. வேற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஓப்பனாக வீடியோவில் பேச முடியாது, அதான் பிரச்சனை. ஆமாம், இப்போல்லாம் ஒரு வீடியோ பண்ணணுன்னா அவ்வளோ பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. முன்னாடிலாம் என்ன பண்ணலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா இவங்க கேஸ் போட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒருத்தருங்க 1000 பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி வீடியோலாம் கண்டென்ட் நிறைய விஷயம் என்னால் ஓப்பனாக பேச முடியாது நண்பர்களே. நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போல்லாம்
நான் இப்ப இந்த வீட்டுல இந்த பைப்பை கட்டுறேனா இது கூட நான் பார்த்து தான் காமிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஆமா, ஏன்னா அந்த பைப்பு கம்பெனிக்கார கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. அசால்ட்டா சொல்லிட்டாங்க கைஸ், இதை உடச்சு தூக்கி தூர போட்டுரு அப்படின்னு. இப்போ சொல்றத பார்த்தா அதான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல எந்த மீன் போட்டாலுமே சொன்ன மாதிரி சஸ்டெயின் ஆகல ஆக்சுவலி. ஆமா, நம்ம லாஸ்டா ஒரு இடத்துல பார்த்தோம், அங்க கூட இந்த மெட்டீரியல் கிடையாது, வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் தான் போட்டது. எப்படின்னா நம்ம இதுல வந்து மீன் ஃபைபரா ஏதோ ஒன்று டெம்பரரியா இதுல மீனை போட்டு எடுத்து மாத்தணும்னா பிரச்சனை இல்லையா? ஏன்னா அதுல இந்த ஒரு மாதிரி பாசி மாதிரி பிடிக்குது, அது இந்த சிமெண்ட் பெயிண்ட் எல்லாம் சேர்ந்து இன்னொரு ஏதாவது ஒரு பாய்சனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதானே என்னமோ தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த டேங்கை ரிமூவ் பண்ணிடலாம் தான் டிஸ்மேண்டில் பண்ண போறோம். நிறைய மெமரிஸ் இருக்கு, இருந்தாலும் அடுத்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் கேட்கல அந்த டேங்க் ஃபைபர் டேங்கா ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ். நான் இதை அப்படியே போடாமலே மறைச்சிருக்கலாம், ஆனா எனக்கு வந்து எப்பவுமே உண்மையை அப்படியே ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னு நினைப்பேன் எப்பவுமே என்ன பண்ணாலுமே. ஆமா, இதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நீங்க வளர்த்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால எல்லாமே கொஞ்சம் பண்ணுனா பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு பண்ணணும். இவன் எவ்வளவு சரியா பாரு கைஸ். இவன் வந்து இவனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாரு, அதனால அவனுக்கு வலி அதிகமா இருக்கும், அதனால வெளியில வந்து அப்படி சிரிக்கிறான், இவனுக்கு அழுதுட்டு இருக்கான். நம்ம எவ்வளவு சீரியஸா இந்த சேனல்ல பேசினாலும் இவன் சிரிச்சுட்டு தான் இருப்பான் நண்பர்களே. நம்ம ஓஜி யூஎஸ்க்கு தெரியும், அதனால இவன் சிரிக்கிறத பத்தி வேற எதுவும் நினைச்சிடாதீங்க கைஸ். அதனால யாரும் மனம் தளர வேண்டாம், இன்னும் ஃபுல் எனர்ஜில தான் இருக்கேன். ஆனா மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. இந்த வாரம்லாம் வீடியோ போட்டிருக்க மாட்டேன், ஆனா கன்சிஸ்டன்சியை விடவும் முடியாது. உங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சிருந்தா தெரியும், அதை வந்து குழந்தை மாதிரி நம்ம வளர்க்கணும் கைஸ் ஒரு சேனல்ல. ப்ரோ உங்களுக்கு சுத்தி பண்ணுங்க ப்ரோ, கமெண்ட்ல பார்த்து. எனக்கா வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் சுத்தி நம்ம டேங்குக்கு எல்லாத்துக்கும் சுத்தி போடணும். நீ போட்டுருமா? நைட் மந்திரவாதி வேற வரான்ல, நைட் மந்திரவாதி வேற நீ வாங்கி கும்பலாம் வச்சு உடைப்பமா எல்லா டேங்கும் சுத்தி இன்னே உடைச்சிரும், போட்டு உடைப்பேன் கைஸ். உங்களுக்கு ஆமா, நான் அதெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது, ஆனா இப்ப சொல்றத பார்த்தா எல்லாம் பண்ணி ஆகணும் போல. உங்களுக்கும் கைஸ், உங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஆடியன்ஸுக்கு எங்களுக்கு மொத்த 14 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்து சுத்திரும். ஒரு சேர்த்து போட்டு இன்னைக்கு ஒரு நைட் நம்ம மந்திரவாதி வச்சு ஒரு மந்திரம் பண்ணி உடைப்போம். உடைச்சு முடிச்சதும் நீங்க கேட்ட அனைத்து விதமான கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வரும். திரும்பவும் சொல்றேன் இட்ஸ் ஜஸ்ட் a beginning நண்பர்களே. சிறப்பான கண்டென்ட்ஸ் எல்லாம் தரமான விஷயங்கள்லாம் இனிமே பண்ண போறோம். ஆனா சில டைம் நான் இப்படி பேசிட்டு நானே டவுன் ஆயிருவேன். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் கைஸ். எப்படி டவுனா இருந்தாலும் நீங்க பண்ற கமெண்ட்ல அது ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சத்தியமா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அது நான் ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் சில கமெண்ட்ஸ், அப்புறம் நேர்ல பாக்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுற வார்த்தைகள் ஏதோ நம்மளாம் அவங்க வீட்டுல உள்ள ஒரு ஆளா நினைச்சு பாக்குறாங்க தெரியுமா, அதெல்லாம் எப்படின்னே தெரியல. பார்த்து பெருமையா இருக்கு ப்ரோ, எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு ப்ரோ. பாக்குற நீங்களும் அப்படிதான், வாழ்க்கையில ரொம்ப பெருசா போனா சத்தியமா நான் சந்தோஷப்படுவேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன். நம்ம கைஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, எப்பவுமே வெற்றி தான் உங்களுக்கு. டைம் பாருங்க நண்பர்களே, மார்ச் 17 10 நைட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இவன் ஏதோ பயங்கரமான மந்திரம் பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. மந்திரம் எங்க இருக்கான் தெரியுதா? அங்க ஒரு லைட் இங்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். இந்திரா ஹுஸ்ரா ஹூத்ரா என்ன சொல்லு. தேங்காய் இருக்கு, சூடம் இல்ல, சூடம் இருக்கு தம்பி, போய் சூடம் எடுத்துரும். நீ வரவி இப்படி மந்திரம் பண்ணி வர தம்பி, சூடம் எடுத்துரும். மந்திரம் பண்ணி வரவி கையை கட்டு எங்க இருந்து சூடம் எடுத்தா பாத்தீங்களா? இவன மாதிரி ஒரு மந்திரவாதியை நான் பார்த்தது இல்லை நண்பர்களே. தொட்டியில ஒரு ஞான சக்தி இருக்கும். ஞான சக்தியா? தீய சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி தொட்டிக்குள்ள இருக்குது தீய சக்தி. நண்பர்களே வர எப்படி எல்லாம் விளாக் எடுக்கிறோம் பாருங்க. நீ கொஞ்ச நாள பேய் ஓட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2026 நம்ம பேய் ஓட்டுற வீடியோ போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் கலைஞ்சிட்டு வார கவிசு கவிசுவா கையை போடு, கீழே கீழே அடியில் வை. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. என்ன ஓம் கிரீம் காளி சூலி ஹோலி. உண்மையிலே பேய் வர வச்சான்னு நினைக்கிறேன். நிறைய இது பற்று, கண்ணெல்லாம் பற்று. யாருக்கெல்லாம் சப்ஸ்கிரைபர் கண்ணு நிறைய பற்று. சப்ஸ்கிரைபருக்கு கண்டுபட்டிருக்கு நண்பர்களே. கைஸ் அவன் அப்படி சொல்ல, சப்ஸ்கிரைபர் பாத்துருக்கீங்க நீங்க, உங்களுக்கும் கண்டுபட்டிருக்கு, உங்களுக்கும் சேர்த்து இப்ப சுத்துவோம். சப்ஸ்கிரைபர் கண்டுபட்டிருக்கு. அவங்க எல்லாம் நம்ம சேனல்ல உள்ளவங்க இல்ல, அதனால எல்லாரும் நீங்க நம்ம ஃபேமிலி, உங்களுக்கும் சேர்த்து பண்ணுவோம். இப்போ அவங்களுக்கு ஒரு சுத்து. கேமரா முன்னாடி கைஸ் எல்லாரும் துப்புங்க. உங்க ஸ்கிரீன்ல துப்பிட்டீங்க பாருங்க, தொடச்சுங்க. அவ்வளவுதான். நமக்கு யாரையும் கண்டுபிடிச்சிருக்கா? ஆமா, நம்ம கூட இருக்க ஒரு ஆளுக்கே கண்டுபிடிச்சிருக்கு. யாரோ நல்ல கம்பர். ஆமா, ஒரு 30 to 35 இருக்கு. சரி, தண்ணி எடுத்து ஊத்துங்க. ஆளு ஒரு இது கண்ணுல ஊத்தணும். இந்த கண்ணுல ஊத்துங்க, நீங்க ஊத்துங்க. ஓகே, நீ பிடிச்ச திருஷ்டி எல்லாம் தெரியணும் மொத்தமா. உண்மையிலே மந்திரம் படிச்சுட்டான் போல. திருவனந்தபுரத்துக்கு தான் போறாங்க. சாமி ஐடி கம்பெனில துப்பணுமா? ஆமா, துப்புங்க. கையில விட்டுரும். உண்மையிலே துப்பிட்டாரு. 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அந்த சக்தி எல்லாம் உறிஞ்சு எடுக்கும். தீய சக்தி ஃபுல்லா தேங்காய் உள்ள உறிஞ்சு எடுக்கும். அப்படி உறிஞ்சு எடுத்து அதை நம்ம ஒரு
தூய சக்தி ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு உடைச்சோம். என்ன அது சக்தி இன்னும் யாருல? அது எப்படி தெரியும் யாரு சேரலன்னு? அது நமக்கு அபூர்வ சக்திகள் உண்டு. அந்த அபூர்வ சக்தி தெரியும். இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, அப்ப நம்ம Q&A பண்ணுவோம். நண்பர்களே, அப்படின்னு அப்படிச்சுக்கோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்ட அனைத்து கொஸ்டின்ஸுக்கும் இப்போ ஆன்சர் பண்ண போறோம். ஆன்சர் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணி அந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு வந்து நம்ம மந்திரவாதியோட ப்ரொசீஜரை முடியும். ஓகே சடா. சக்தி தெரியுதா? கரெக்டா எலிமினு குரலை சரி பண்ணிட்டு சுப்பிரமணி ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் Q&A ஆரம்பிக்கலான் இருந்தேன். கரண்ட் போச்சு. என்ன நடக்குது ப்ரோ? சீரியஸா ப்ரோ? ஏதோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி கரெக்டா நான் அப்படி உட்கார்ந்துருந்து இப்படி எழும்போது சொல்லி வச்சுட்டு போன மாதிரி கரண்ட் போச்சு. உண்மையில ஃபேக்கான கரண்ட் போல. இங்க பாருங்க, ஊர்ல நீங்க எங்க வேணா பாருங்க, இதான் எங்க ஊர் நண்பர்களே. நைட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிற மாதிரி எங்கேயாச்சும் கரண்ட் இருக்கா? 10:26க்கு Q&A ஆரம்பிக்கிற நண்பர்களே. எப்போ முடிக்கிறோம்னு காமிக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல அப்படியே எனக்கு மெசேஜா வந்து குவியுது நண்பர்களே. இங்க பாருங்க எவ்வளவு மெசேஜஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ். நான் அதிகமா பார்த்த கமெண்ட் என்ன பண்ண, எல்லாரோட ஏஜ் கேட்டுறீங்க கைஸ். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். 28 சின்ன பையன்ல இருந்து சின்ன பையன் வரீங்களா கைஸ்? 21 நண்பர்களே. 22 26 24 21 23 இங்க பாருங்க. முன்னாடி வந்து 23 21 22 23 24 33 35 சொல்லு கேளு. வெட்டு என்னெல்லாம் நடக்குது ஒரு ஃப்ளோல போ. நான் சொன்னேன்ல, வீட்டுல லூஸ் கனெக்ஷன் வந்ததே இல்ல தெரியுமா? சத்தியமா. ஃபர்ஸ்ட் பேய் வரும்போது இப்படிதான் பவர் கட் ஆகும், லைட் கைஸ் இப்படிதான் இப்போ ஃபிளக்சுவேட் தெரியுதா கேமரால? இதுக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆயிட்டா சூப்பர். கைஸ் 21 22 24 சரி, உங்களுக்கே தெரியும் அவனுக்கு என்ன ஏஜ். 23 23 சரி ஓகே 23. அவன் ஆசைப்படுறான் 23 அவன் ஆசைப்பட்ட மாதிரி 23 கொடுத்துருங்க. 24 தான் ஆசைப்பட்டு கேக்குறான், அதனால 23 வச்சிருக்கேன். அப்புறம் தலைவர் உங்க ஏஜ் என்ன? 28. ஓகே, மனசாட்சி வேணும் கொஞ்சம். எனக்கு 23 தான் சொன்னீங்க. அவர் சொல்ல நில்லுங்கிற. சரி ஓகே. அருணே ஏஜ் என்ன இப்ப ஃபைனலா சொல்லுங்க. ஏஜ் 28 பிளஸ் நீ என்ன வேணும் போடு. +5 6 7 இதெல்லாம் போடு. அடுத்தது வினோத்தனோ நானும் ஓன் பிரதரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நண்பர்களே. வினோத் ப்ரோ வந்து நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேர் கைஸ். இவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் சில தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இவர் வந்து எங்க பெரியப்பா பையன். ஆமா, அந்த தாத்தா வருவார்ல அவருக்கு பையன். டேங்லினர் இருக்காருல, அவர் தான் எங்க டாடி. டேங்லினர் வந்து எனக்கு பெரியப்பா. எங்க அப்பாவோட அண்ணன் வந்து டேங்லினர். எனக்கு வந்து அந்த டேங்லினரோட பையன் வந்து வினோத். சரியா கைஸ்? அப்புறம் ருபீஸ் வந்து எங்க சொந்தக்காரன் தான். எப்படின்னா எங்க பாட்டியோட தங்கச்சியோட மகனோட பையன் தான் ருபீஸ். இவனும் ரிலேட்டிவ் நண்பர்களே. அதே மாதிரி இவங்க எல்லாம் எத்தனை இயர்ஸா உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இது எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் நண்பர்களே. அப்படின்னா பிறந்ததுல இருந்தே தெரியும். அப்படி வினோத் ப்ரோ வந்து எனக்கு நான் பிறகு 15 வருஷம் முன்னாடியே பிறந்துட்டாரு. அப்படின்னா அப்பா சொல்லிட்டலாம். 35 கரெக்டா? 35 கரெக்டா 35 21. சரி தப்பா சொல்றேன். நான் பிறக்க முன்னாடி வினோத் ப்ரோ பிறந்துட்டேன். நான் பிறக்கிறதுல இருந்தே வினோத் ப்ரோ எனக்கு தெரியும். கபிசியன் பிறக்கிறதுல இருந்து தெரியும், கபிசியம் பிறக்கிறதுல இருந்தே தெரியும். வினோத் ப்ரோ தான் ஜெனிஸ் அப்படியே தூக்கி கையில தூக்கி வளர்த்தாரு. தூக்கி வளர்த்த பிள்ளை ஜெனிஸும் கபிசும் ருபீஸும் தான். நான் வந்து கொஞ்சம் வீடு தள்ளியா கமிட்டட்லாம் இல்ல நண்பர்களே. ஆமா, நீங்க கமெண்ட்ல ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா அவர் ரிப்ளை பண்ணாரு பாரு. ருபீஸ் ப்ரோ, நீங்க எந்த வேலைக்கு போறீங்க? கைஸ் நான் யூடியூப் பண்ணிருக்கேன், அப்புறம் சில டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் பண்ணிருக்கேன். கைஸ் ருபீஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கான், கபீஸ் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கான். வினோத் ப்ரோ வந்து ஒரு பிரைவேட் வசந்தன்குள்ள மேனேஜரா இருக்காரு. ஆல்ரெடி அவர் பொசிஷனை தூக்கியாச்சு. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அதானே ரோல் பேர் வசந்தன்குள்ள சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அப்புறம் ஒரு கமெண்ட், வீக்லி 3 வீடியோஸ். இது நிறைய வருங்க. வீக்லி 2 வீடியோஸ் போடுங்க, 2 வீடியோஸ் போடுங்க. நண்பர்களே சத்தியமா பெட்ஸ் கண்டென்ட்ல 2 வீடியோஸ்லாம் பாசிபிளே இல்லை கைஸ். ஓப்பனா சொல்றோம், பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? இப்ப கூட பாருங்க நைட் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சும்மா ஏதாவது விளாக்னா சும்மா ஏதாவது போற பக்கத்துல போட்டு போயிடலாம். ஆமா, சாப்பிட போறோம். இன்னொரு क्वेश्चन வந்துருக்குல. அப்புறம் வீடியோ போடுறது ரொம்ப ரிஸ்கா தான். அப்புறம் வினோத் அண்ணனுக்கு எப்ப மேரேஜ்? நண்பர்களே அவருக்கு மேரேஜ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு இன்விடேஷன் நான் வைப்பேன். நம்ம 14 லட்சம் அப்ப 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அனைத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் இன்விடேஷன் வைப்பேன். நீங்க எல்லாரும் வரணும். அது நடந்தது
ப்ரோ அது நடந்தாதான் பார்க்கலாம். 10 மில்லியன் வந்துருங்க. உங்க ஒஸ்ட் மொமெண்ட் இன் யுவர் லைஃப். இந்த ஒஸ்ட்டும் கேட்டிருக்காங்க, பெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. நண்பர்களே ஒஸ்ட் மொமெண்ட்னா இந்த ஒஸ்ட் மொமெண்ட் நடக்கும்போது வினோத் ப்ரோ கூட உண்டு, கவிஸ் கூட உண்டு. நண்பர்களே கிட்டத்தட்ட 2022 நினைக்கிறேன், கன்னியாகுமரி கடல் வீடியோ எடுக்கிறதுக்காக போனோம். ஹாய் காய்ஸ், ஹாய் காய்ஸ் சொல்றேன் முழு கதை முழுசா சொல்லணும். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரி கடல்ல போயிட்டு கலர்ஃபுல்லான மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால இறங்கி உள்ள போயிட்டோம். நண்பர்களே யாருக்குமே தெரியாது, உள்ள இறங்கி போயிட்டோம். அப்போ வந்து எங்களை நாங்க தண்ணிக்குள்ளாடி இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். பிடிச்சிட்டு வந்ததை பார்த்து நாங்க வடக்கு நண்பர்கள் நினைச்சிட்டு நம்ம ஒரு செக்யூரிட்டிஸ் அங்கே நிறைய அந்த செக்யூரிட்டிஸ் வந்து எங்களை பார்த்து இவனுங்க ஹிந்திக்காரனுங்க தமிழ் தெரியாது நினைச்சிட்டு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டினானுங்க. இங்க கரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டினானுங்க. கபிஸ் ப்ரோ ட்ரிகர் ஆயிட்டு அவர் பாடி பில்டர்லாம் இறங்கி அடிக்க போயிட்டான். அடுத்துதான் இங்க தள்ளு முள்ளு பிடிச்சி இழுத்துறாம. இல்லைன்னா நீ செக்யூரிட்டி அன்னைக்கு காலி, செக்யூரிட்டி காலி. ரொம்ப தேவையெல்லாம் பேசலாம் நண்பலாம், மறக்கவே முடியாது. ஏன் மறக்க முடியாது அப்படின்னா அன்னைக்கு எங்களை ஒரு அங்க வந்து ஒரு ஊரே சுத்தின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க நண்பர்களே. ஏதோ ஃபண்டு நடக்குன்னு சொல்லிட்டு சுத்தின்னு ஏதோ நடக்குது எப்படின்னா எல்லா கிரௌடுக்கு முன்னாடியே நாங்க வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லி வற்புறுத்தி ஒரு கிரௌடு முன்னாடி என்னெல்லாமோ நடந்துச்சு. ஆனா நாங்க கேட்போம்னு நினைக்கிறீங்க, நம்ம பவரை காட்டினோம் அன்னைக்கு. அவ்வளவுதான். காலில் விழுந்துட்டாரு. இங்க 2 இருந்தாங்க, 3 இருந்திருப்பாங்க. 3 பேரை பார்த்துட்டு ஒரு ஆளை காணல. கீழே பார்த்தா வினோத் ப்ரோ எப்படி கிடக்காரு. அதான் நடந்திருக்கு. அப்படி மறக்க முடியாத சம்பவம் நண்பர்களே. அந்த டைம்லாம் எதுவுமே பண்ணவில்லை, எங்களால் என்ன பண்ணணும்னே தெரியல. மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தோம். அப்படி ஒரு ஒஸ்ட். அப்புறம் பெஸ்ட்னா இது வரைக்கும் பெருசா பெஸ்ட் இது நடக்கல. யூடியூப் தான் பெஸ்ட் லைஃப், வேற எதுவும் என்ன இருக்குல்ல. இதான் என் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். அவ்வளவுதான். இந்த மேல இருக்குல்ல. உனக்கு ஒஸ்ட் எதாவது நடந்துச்சா? நான் பிறந்ததே ஒரு ஒஸ்ட் தான். பெஸ்ட் இது வரைக்கும் நடக்கிற ஒன்றும் நடந்தா பார்ப்போம். உனக்கு அந்த காலேஜ் ஒஸ்டா? அவனுக்கு ஒஸ்ட் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருமே முகம் தெரியாதவங்க எல்லாம் கூட வச்சு செல்ஃபி எடுப்பாங்க. அது வந்து உடம்பெல்லாம் புல்லடிக்கும். ஒஸ்ட்னா கல்யாணம் நடக்கல, அதான் இன்னும் ஒஸ்ட்னு நினைக்கிறேன். அப்படிதானே ப்ரோ? நண்பர்களே உங்க அப்பா அம்மாவை காட்டுங்க கைஸ். இப்போ தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், யூடியூப்லேயும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாலையும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இங்கே பாருங்க, திஸ் இஸ் மை மாம் அண்ட் டாட். பாருங்க சரிதா? கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருப்பேன் நண்பர்களே. இப்போ தான் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு. ஜெனிஸ் கேஜே பி, ருபீஸ் பிடெக், கபிஸ் பி, வினோத் ப்ரோ பிஎஸ்சியா? வினோத் ப்ரோ 12th ஈஸி. அப்படின்னா 12th ஈஸி டிபார்ட்மெண்ட் ப்ரோ. டிப்ளமோ பாரு கேட்டேன். டிப்ளமோ டிகிரி இல்ல ப்ரோ. அந்தமான் வாங்க ப்ரோ. நண்பர்களே அந்தமான் இந்தியாவில் தானே இருக்கு, கூடிய சீக்கிரம் வந்துடலாம். நண்பர்களே வேர் இஸ் யுவர் ஃபேமிலி? பர்சனலாக இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய பேருக்கு நிறைய டவுட்டும் இருக்கு கைஸ். நம்ம அந்த ஒரு ஒரு கோல்டன் கலர் பில்லர் முன்னாடி நின்று பேசிட்டு இருப்போம்ல, அதான் எங்க வீடு. அந்த வீட்டுக்குள்ள தான் எங்க ஃபேமிலி இருக்கு. பக்கத்து வீடு வினோத் ப்ரோ, எங்க பெரியப்பா வீடு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இன்னொரு வீடு இருக்கு, அதுவும் எங்க பெரியப்பா வீடு. அதுக்கு அடுத்தது நான் இதுல ஒரு வீடு இருக்கு, அதுவும் எங்க பெரியப்பா வீடு. இப்போ நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம வீடு தான். ருபீஸ் வீடு. இதுல 2 வீடு தாண்டி ஒரு போல வீடு அதுல இருக்கு. ஓ பச்சை போய் நண்பர்களே, பங்களா யாருக்கு போய் என்ன இருக்குது? பங்களாவா? அது பங்களாவா? அது தெரியுமா? தட்ல மாடியில ஸ்விமிங் பூல் வச்சிருக்காங்க. மாடி அவன் வீட சுத்தி 100 ஏக்கர் இடம் இருக்கு. வீட சுத்தி 100 ஹெலிபேட். அது பழைய வீடா இருக்கு, நல்ல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சிங்கிள் மாடி. பாவம் ருபீஸ் கூடிய சீக்கிரம் வீடு கட்டிடுவோம். கவலைப்படாத ருபீஸ், நாங்க இருக்கோம். இதுவும் வீடுதான். நாட்டிங்க நண்பர்களே, வீடு கட்டி வாடகை விட்டுருக்காங்க. வாடகை யாரு வாடகை விட்டுருக்கா? அதான் நண்பர்களே, எல்லாருமே ஒரு ஃபேமிலி. ஊருக்குள்ள எல்லாரும் வீடும் பக்கத்துல தான் இருக்கு. நம்ம சேனல்னாலே மான்ஸ்டர் தான் நண்பர்களே. அதனால ஒரு கமெண்ட் இங்க பாருங்க, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்க? அப்புறம் என்ன, ஒய் யூ சூஸ் மான்ஸ்டர் ஃபிஷ்? கைஸ் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை இந்த அளவுக்கு லவ் பண்றோம். அப்படிதான் கைஸ், பெருசா லவ் பண்றோம். வேற ஒன்றும் இல்லை. எதனால பிடிக்கும், எதனால சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கிக்கு நண்பர்களே, அதை வளர்த்தாலே அது நீங்க வளர்த்து பாருங்க, அப்பதான் தெரியும். அது கடிக்கிறது கூட்டி குடிக்கிறதெல்லாம் கூட சிலவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி நாயா வளர்க்கும், சிலவங்க பெரிய நாயா வளர்க்கும், பிரம்மாண்டமா. அந்த மாதிரி தான் அந்த மீன்லயும் பெருசா வளர்க்கும் போது அது வந்து ஒரு அதுவும் எப்படின்னா யார்கிட்டயுமே இல்லாத மீனை வளர்க்கும் போது அது ஒரு தனி கிக்கு நண்பர்களே. லவ் ஸ்டோரி சொல்லுங்க. லவ்வே இல்லை இதுல எங்க ஸ்டோரி? இவங்க யார்கிட்ட கேட்டா கூட எல்லாருக்கும் நிறைய ஸ்டோரி இருக்கும். இவரு மட்டும் தான்
18 வருஷம் 18 இல்ல 22 இயர்ஸ் ஓல்ட் லவ். நண்பர்களே, அதனால இவ்வளவு பேர் லவ் பண்ணிருக்காரு, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிடுவாரு. கல்யாணம் பண்ணி வச்சிரும். அவர் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா நான் வீடியோ கண்டிப்பா போடுவேன். அவங்க ஆர்வமா இல்ல, ஆர்வத்தை தூண்டுதே நீங்கதான். லவ்வர் நேம் லவ்வரே இல்ல நண்பர்களே. அவ்வளவு பேரும் அதான் கேக்குறீங்க, லவ்வரா, கமிட்டடா, சிங்கிளா, ஏஜ் என்ன, என்னாச்சு? லவர் நேம் அவர் லவர் நேமா சொல்லுங்க. அது வேணாமா, பர்சனலா? சரி விட்டுருங்க. புஷ்பலதா. இங்க மாமிங்க பேரல அது. அப்படியா? உங்களுக்கு உனக்கு மாமிதான் அது. மாமிதான். உனக்கு மாமிதான். புஷ்பலதா. அவ பேரு புஷ்பலதா. 10 வருஷம். கைஸ், லாஸ்ட் கொஞ்ச நாளா நான் இந்த கமெண்ட் அதிகமா ஃபேஸ் பண்றீங்க நண்பர்களே. வர வீடியோ போட மாட்டீங்க, உன் வீடியோக்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு. கைஸ், நம்ம வீடியோ வந்து வீக்லி ஒன்று தான், சாட்டர்டே. அது மட்டும் தான் போட முடியுது. அது கூட போடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. திரும்பவும் தான் பெட்ஸ் கண்டென்ட் ரொம்ப கஷ்டம் ஒரு வீடியோ போடுறது. நான் எப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லாங் டேர்மா அப்படின்னா ஒரு வீடியோ போடாதான் நண்பர்களே ரொம்ப வருஷம் கொண்டு போக முடியும். இல்லைன்னா அதிகமான வீடியோ போட்டு பேஸ்ட் அவுட் ஆகி காணாம போயிடும், டிஸப்பியர் ஆயிரும். அதான் நடக்கும். அதனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அப்படியே போயிட்டு இருக்கு கைஸ். அப்புறமா இந்த கேள்வியும் அதிகமாக வரும். உங்களுக்கு பட்ஜெட் இந்த சேனலுக்கு ஸ்பெண்ட் பண்ற அந்த ஃபிஷஸ் அது இதுன்னு டேங்க் செட்டப்புக்கான காஸ்ட் பட்ஜெட்லாம் எப்படி கட்டுப்படி ஆகுது, எப்படி ஆகுதுன்னு தெரியல நண்பர்களே. வரும், வந்த விதத்தில் அப்படியே காணாமல் போயிடும். நண்பர்களே, ஷார்க் எப்போ வாங்குவீங்க? இப்போ இருக்க நிலைமையில எனக்கு சத்தியமா தெரில. அந்த டேங்கும் மொத்தமாக ஸ்பாட் அவுட்டு. அதில் இப்போ நம்ம இனி எந்த மீனை வாங்கிட்டு வந்து அந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணாலும் அந்த மீனும் அவுட் ஆயிரும் நண்பர்களே. அதனால எல்லாமே நீ ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். நிறைய பிளான்ஸ் மைண்டுக்குள்ளே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேங்க் பக்காவாக செட் பண்ணணும். செட் பண்ணி அதில் ஒரு மீன் வந்து லைஃப் பக்காவாக செட் ஆன அப்புறம் தான் நம்ம அடுத்த மீனை செட் பண்ணணும். இந்த டேங்கில் ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த டேங்கில் நீ எதுவும் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக ஷார்க்கு நீ வர்றதுக்கு லேட் ஆயிரும் நண்பர்களே. ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆயிரும். எல்லா மான்ஸ்டர்ஸ்லையும் உங்களோட ஃபேவரட் மான்ஸ்டர் எது? நம்மளோட ஃபேவரட் மான்ஸ்டர் சுப்பிரமணி தங்கமணி நண்பர்களே. கைஸ், Q&A முடிஞ்சது நண்பர்களே. அடுத்த Q&A இதோட சிறப்பான கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலாம். அங்க ஒரு தேங்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓம் கிரீன் கிரீன். என்ன மந்திரவாதி இவர்? ஒரு தீப்பெட்டி கூட கொடுத்து தரல. தீப்பெட்டி நாங்க கோத்து விரல்ல இப்படி சொடக்கப்பட்டு தீயறிய வை. விட்டா ஹோலின்னு நம்ம அடுத்து வெளியே வைக்கலாம். கொளுத்திட்டாண்டா. வாங்க வாங்க காட்டும். ஓகே, ஆண்டு காலம் வாழ்க நண்பர்களே. கொஞ்சம் வெளிச்சம் கம்மியா தான் இருக்கும். கரண்ட் போயிடுச்சு நண்பர்களே. திரும்பவும் கரண்ட் போயிடுச்சு. ஏதோ ஆமா, இந்த சக்தி கொஞ்சம் நிறைய சக்தி இருக்கு. ஆமா, மூக்க கொளுத்துறாரு இருக்கு. சரி, கொளுத்தி விட்டுறாரு. எங்க வைக்கிற தீய தொட்டு கும்பிடுங்க. சரி, ஓகே. இந்த உனக்கும் எனக்கு ஒரு தீய சத்தியம் ஆபத்து வராது. உனக்கு தான் மெயினா பண்ணும். நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். திரும்ப போதுமா நண்பர்களே? மெயினா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நண்பர்களே. 100 வருஷம் எல்லாரும் நல்லா இருங்க. என்னடா நடக்குது? கை எடுத்து தாத்துற அடைச்சிட்டான். அதையும் எடுத்து பாத்தீங்களா? பெய்தா சீரியஸா கரண்ட் இல்ல. சீக்கிரம் கொண்டு போவோம். தொட்டு கும்பிடுங்க நண்பர்களே, தொட்டு கும்பிடுங்க. சரி, ஓகே, வா அப்படி ரிவர்ஸ் தான நடக்கும். ஆமா, எல்லாரும் முன்ன போங்க டக்குனு ரிவர்ஸ். ஆமா, ரிவர்ஸ். மந்திரம்லாம் பண்ணது போதும் பாத்துவா. நீ விழுந்துறாதற. போட்டு ஓகே. இப்ப அணையும். ஓம் காளி சூரி ஓம். இந்த நீங்க குடிக்க போறீங்க. திஷ்டி தெளிச்சாச்சு. மத்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணிட்டோம். ஆமா, இனி ஒண்ணுமே ஆகாது நம்ம டேங்குக்கு. இனி எல்லாமே நல்லதே நடக்கும். இனிமே நம்ம டேங்கு பாக்குற நீங்க, ருபீஸ், வினோத், ஜெனேஷ், கபீஸ், எல்லா அப்புறம் உங்கள் நம்ம அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது நண்பர்களே. இனி வரக்கூடிய வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் மாசா கிளாஸா இருக்க போகுது. இன்னையோட எல்லா திஷ்டியும் தெளிச்சாச்சு. நடு ரோட்டுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேங்காய் சாப்பிடும். நில்ல முடிச்சுட்டு வரேன். இங்க ஒரு தேங்காய் தின்னுட்டு நண்பர்களே. இதாங்க பாக்குற எல்லாத்தையுமே ஃபன்னா எடுத்துக்கோங்க. எதுவுமே சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நம்ம சேனல்னாலே ஃபன்னு தான். ஃபன் வித் என்டர்டைன்மெண்ட், தட்ஸ் அவர் சேனல். மந்திரம் பண்ணிட்டு அந்த மந்திரம் பண்ண தேங்காய் தின்னுட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்கும் கூட பொறுமை இல்லை. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்து சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.